வணக்கம், ஜெகன் கேபிட்டல் ஜோன்லேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமான டாபிக். இந்த க்ளோஸ் ப்ரைஸ் அதோட ரகசியம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. க்ளோஸ் ப்ரைஸுங்கிறது வேறு, க்ளோஸ் ஆகிற ப்ரைஸுங்கிறது வேறு. அது ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் இருக்குது. அது என்ன, அதை வச்சுலாம் சில ட்ரேடிங்லாம் இருக்குது. அதை வச்சு 3 மணி சீக்ரெட்னு சொல்லி ஒரு தனியாக வந்து ரகசியங்கள்னு சொல்லி ஒரு தனியாக வீடியோ போட்டேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், அதில் இருக்கும். சரிங்களா? சரி, எக்ஸ்பைரி அன்னைக்கு க்ளோஸ் ப்ரைஸ் ஏன் முக்கியம்? அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மன ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணணுமா, இல்லை இது எட்டு போகணுமா, இல்லை வேறு ஏதாவது ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறத பொறுத்திருக்கும். 2.5 3.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு பொற்காலம்னே சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ காசு இருக்குது, அதை விட்டுறாதீங்க. ஸோ இந்த க்ளோஸ் ப்ரைஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதுவும் எல்டிபியும் ஒன்றும் கிடையாது. எல்டிபினா என்னங்க? லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். எல்டிபினா என்னதுங்க? லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி தான் எக்ஸ்பைரின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 3:30 மணிக்கு மார்க்கெட் வந்து 44,000 முடியுதுன்னு வச்சுக்கோங்க. 44,000 முடியுதுன்னா இதுதான் எல்டிபி. இது எத்தனை மணிக்குங்க? 3:30 மணிக்கு. கரெக்டாக 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கடைசியாக ட்ரேட் ஆன ப்ரைஸ் வந்து இது இருக்கு இல்லையா, இதுதான் எல்டிபி. இந்த ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் கிடையாது. சரிங்களா? க்ளோஸ் ப்ரைஸ் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். இது என்னன்னா 3 மணிலேருந்து 3:30 வரைக்கும் உள்ள ப்ரைஸை எடுத்து அதை வந்து சராசரி செஞ்சு வெயிட்டட் ஆவரேஜ் செஞ்சு வரத ப்ரைஸ் தான் க்ளோஸ் ப்ரைஸ். சரிங்களா? ஒரு உதாரணத்தோடு நிறையா சொல்கிறேன். ரைட்டுங்களா? ஒன்லி இன் ஸ்பெசிஃபிக். இது வந்து எல்லாதுன்னா இது இதுக்கு மட்டும் இல்லைங்க. ஸ்டாக்குக்கும் இதுதான், இண்டெக்ஸுக்கும் இதுதான், பிஎஸ்சிலையும் இதுதான், என்எஸ்சிலையும் இதுதான். இந்த ரூல் வந்து எப்போவுமே உண்டு. எக்ஸ்பைரிக்கு மட்டும் இல்லை, நான் எக்ஸ்பைரிக்கும் இந்த க்ளோஸ் ப்ரைஸ் இப்படி தான். நான் எக்ஸ்பைரிக்கும் இந்த க்ளோஸ் ப்ரைஸை இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ க்ளோஸ் ப்ரைஸுங்கிறது வேறு, எல்டிபிங்கிறது வேறு. சரி, ஏன் க்ளோஸ் ப்ரைஸுங்கிறது வேறு, எல்டிபி இதை ஏன் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, எக்ஸ்பைரி எப்போவுமே வந்து க்ளோஸ் ப்ரைஸை வச்சு தான் நடக்கும், எல்டிபி வச்சு கிடையாது. 3 மணி வரைக்கும் அது வந்து எல்டிபியை வச்சு நடக்கும். 3 மணிக்கு மேலே க்ளோஸ் ப்ரைஸை வச்சு நடக்கும். ஆக நம்ம க்ளோஸ் ப்ரைஸை பற்றி ஒரு இந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ப்ரீமியம் தான் சொன்ன மாதிரி வந்து எப்போவுமே க்ளோஸ் ப்ரைஸ் தான். இல்லைங்களா? அப்போ நான் க்ளோஸ் ப்ரைஸ் மட்டும்தான் பார்க்கணுமானா 3 மணிக்கு முன்னால் நீங்கள் எல்டிபி பார்க்கலாம், 3 மணிக்கு மேலே நீங்கள் க்ளோஸ் ப்ரைஸ் பார்க்கணும். புரிஞ்சாச்சா? சரி. அண்ட் எம்டிஎம், நீங்கள் எக்ஸ்பைரியாக இருக்கீங்க, நான் எக்ஸ்பைரியாக இருக்கீங்க, உங்கள் ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸை வச்சு தான், எல்டிபியே கிடையாது. எக்ஸ்பைரியாக இருந்தாலும் சரி, நான் எக்ஸ்பைரியாக இருந்தாலும் சரிங்களா? நீங்கள் 3 மணி வரைக்கும் எல்டிபி பயன்படுத்திக்கிங்க, 3 மணிக்கு அப்புறம் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? சரி, அடுத்ததுக்கு போகலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து உதாரணத்தோடு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இல்லையா? நான் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் பாருங்கள். சரி, இப்போ மார்க்கெட் வந்து 44,000 இருக்கு. எத்தனை மணிக்குங்க? 3 மணிக்கு. 3 மணிக்கு 44,000 இருக்கு. சரிங்களா? அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் அப்போ வந்து 44,000 கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு 44,000 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 30 ரூபா நடக்குது. 44,000 இதை மாற்றி எழுதிக்கிறேன். எவ்வளோ நடக்குங்க? 30 ரூபா நடக்குது. அதே மாதிரி 44,000 புட் ஆப்ஷனும் உங்களுக்கு 30 ரூபா நடக்குது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் 3 மணிலேருந்து 3:30 இது அப்படியே மேலே போகுது. எங்கே போகுதுங்க? 44,200. 200 பாயிண்ட்டு என்ன ஆகுதுங்க? மார்க்கெட்டு உங்களுக்கு மேலே போகுது. எவ்வளோ நேரத்தில்ங்க? அரை மணி நேரத்தில், 30 நிமிஷத்தில்.
30 நிமிஷத்தில் மேலே போகுது. அப்போது பெரும்பாலான ரீட்டைல் மக்கள் வந்து 3:30க்கு 44,200 தானே முடிஞ்சது. அப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துக்கிறது 44,200 தான் எடுப்போமாங்க. அப்படி இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 44,000லேருந்து 44,200 வரைக்கும் 30 நிமிஷத்தில் வந்து ஆவரேஜாக போட்டு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 44,100 வரும் இல்லையா? சென்டரில் வச்சிங்கன்னா இதுதான் க்ளோஸ் ப்ரைஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக உங்கள் 44,000 கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க 200 ப்ராஃபிட் வரணும்னு. 200 வராது. ஏன்னா அது 200 பாயிண்ட் இன் தி மணி இல்லை, 100 பாயிண்ட் இன் தி மணி தான். அப்போ 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ அதோட க்ளோஸ் ப்ரைஸ் எவ்வளோங்க? 100 ரூபா. அப்போ 100 ரூபான்னு பார்க்கும்போது நீங்கள் வாங்கின ப்ரைஸ் 30 அப்படிங்கும்போது வந்து 70 ரூபா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க 130 ரூபா ப்ராஃபிட் வரப்போ, 170 ரூபா ப்ராஃபிட் வரப்போ. ஆனால் உங்களுக்கு 70 ரூபா தான் ப்ராஃபிட் வந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு 41,000 கால் வாங்கியிருந்தீங்கன்னா 44,100 கால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க. என்ன பண்ணீங்க? 10 ரூபாய்க்குங்க. மார்க்கெட் முடிஞ்சது என்ன இதில் முடிஞ்சது? 42,000 முடிஞ்சது. நீங்கள் மேலே போகணும்னு நினச்சி வாங்கினீங்க. ஆனால் இது உங்களுக்கு லாஸ் தான், 0 தான். என்னங்க 42,200 போச்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 42,200 போயிருந்தா கூட மார்க்கெட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் தான். ஏன்னா இதோட வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் தான் எடுத்துப்பாங்க, க்ளோஸ் ப்ரைஸ் கிடையாது. சரிங்களா? இதை வச்சு நிறைய ட்ரேட் பண்ண முடியுங்க. 3 PM சீக்ரெட்லாம் நான் இதை வச்சு நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, இப்போ இதில் பாருங்கள், செட்டில்மெண்ட் வந்து எப்போவுமே எதை வச்சு தாங்க நடக்குது? க்ளோஸ் ப்ரைஸை வச்சு தான் நடக்குது. மறந்துடாதீங்க. க்ளோஸ் ப்ரைஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் தான் மேனுவலாக கால்குலேட் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அண்ட் உங்கள் ஆப்ஷன் வந்து ஓடிஎம்மோ ஐடிஎம்மோ போகலாம். ஸ்பாட்டை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. 3 மணிக்கு மேலே ஸ்பாட்டை பார்த்து ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? அண்ட் இந்த ப்ரீமியம் டிஃபரன்ஸை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுங்களா? 3 மணிக்கு முன்னாலே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், 3 மணிக்கு அப்புறமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். 3 மணிக்கு முன்னால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன். என்னோடய பயிற்சி வகுப்பில் சொல்லித் தருவேன். அதெல்லாம் எக்ஸ்பைரிக்கு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக எப்படி லாபம் சம்பாதிக்கிறதுன்னு. இது மதுரையிலையும் சென்னையிலையும் தமிழில் நடக்குது, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்குது. இந்த வாரம் மதுரையில் இருக்குது, வேணுன்னா கலந்துக்கலாம் விருப்பப்படுறவங்க. அதே மாதிரி 3 மணிக்கு மேலே வந்து க்ளோஸ் பிஎம் சீக்ரெட்டும் ஒரு வீடியோ காணொலி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இதை வச்சே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 0.5% ரிட்டர்ன் பார்க்க முடியும். நீங்கள் டிசிப்ளினாக பண்ணிங்கன்னா, இந்த ரூல்ஸ் பேஸ்டாக வந்து அல்கோவில் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். சரிங்களா? டிசிப்ளின் அல்கோக்கெலாம் நீங்கள் இப்போல்லாம் எதுவுமே படிக்க தேவையில்லை, ப்ரோக்ராமே பண்ண தேவையில்லை. அதுக்கெலாம் சாஃப்ட்வேரே இருக்குது, அதில் போட்டு விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஆப்ஷன் வந்து ஐடிஎம் போயிடும் ஸ்டாக். அப்படி போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்னா ஃபிசிக்கல் செக்யூரிட்டியில் போய் சஃபர் ஆகிறதுக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம். சரிங்களா? ஸோ பார்த்துருங்க. சரி, இப்போ நான் வந்து எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியாது, க்ளோஸ் ப்ரைஸ்னு ஒன்று தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லிக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. டேரெக்டாக ஃபியூச்சரை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சர் கிட்டத்தட்ட க்ளோஸ் ப்ரைஸை ஒட்டி தான் நடக்கும். ஃபியூச்சரு க்ளோஸ் ப்ரைஸை ஒட்டி தான் நடக்கும். மந்த்லிக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வீக்லிக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. வீக்லிக்கு ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. சரி, மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு பேர். சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் வீக்லியில் ஃபியூச்சர் இல்லையா? அதனால் நீங்களாக ஒரு ஃபியூச்சரை வடிவமைக்கணும். எப்படி வடிவமைக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஸ்பாட் எடுத்துக்கங்க, அதோட கால் ஆப்ஷனை கூட்டிக்கிங்க, புட் ஆப்ஷனை வந்து கழிச்சிக்கிங்க. அவ்வளோதான். அட் தி மணி கால் ஆப்ஷன் கூட்டிக்கிங்க, அட் தி மணி புட் ஆப்ஷன் கழிச்சிக்கிங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து மார்க்கெட் வந்து 44,000 இருக்குன்னு வச்சுப்போம். அட் தி மணி கால் ஆப்ஷன் வந்து ஒரு 200 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். அட் தி மணி புட் ஆப்ஷன் வந்து 130 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ எவ்வளோ வருது? அப்போ 200 அதில் 130 கழிச்சா 44,070. இதுதான் வந்து கரண்ட்டாக சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டோட க்ளோஸ் ப்ரைஸு இதை வச்சு தான் நடக்கும். இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரை வச்சு தான் நடக்குமே தவிர வந்து உங்கள் ஸ்பாட்டை வச்சு நடக்காது, மந்த்லி எக்ஸ்பைரி வச்சு நடக்காது. வீக்லி எக்ஸ்பைரிக்கு நீங்கள் இப்படி கணக்கு பார்த்து க்ளோஸ் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு கணக்கு பார்த்துக்குங்க. இது பார்த்துட்டே இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆப்ஷனை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், ஃபியூச்சரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, ஸ்பாட்டை விட்டு கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ரைட். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு.
ஏன்னா ரியல் டைமில் இது நடக்கும், ஒவ்வொரு வாரமும் நடக்கும். எக்ஸ்பைரிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மார்க்கெட் வந்து 44,075 இருக்குது. ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் உங்களுக்கு 150 பாயிண்ட் வந்து ப்ரீமியத்தில் இருக்குங்களா. அதனால் ஃபியூச்சரை எடுத்துக்காதீங்க. நம்பர் 1. ஃபியூச்சர் வந்து நீங்கள் எப்போ எடுத்துக்கணும்னா மந்த்லி எக்ஸ்பைரிக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ ஏடிஎம் வந்து 569 இருக்குது காலு, ஏடிஎம் வந்து புட்டு வந்து 375 இருக்குன்னா, ஸோ ஸ்பாட்டு எடுத்துக்கணும், அதோட வந்து கால் ஆப்ஷனை கூட்டிக்கணும், புட் ஆப்ஷனை கழிச்சுக்கணும், ரைட்டுங்களா. மிச்சம் வர்றது தான் வந்து இந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ப்ரைஸ். இதை ஒட்டி தான் நடக்கும். இதை ஒட்டியே நீங்கள் 3 PM செக்ரெட் பண்ணலாம், நல்லாவே காசு வரும். ஸோ எக்ஸ்பைரிக்கு விட்டுறாதீங்க. இது மாதிரி எக்ஸ்பைரிக்குன்னு தனித்துவமாக நான் வடிவமைச்சுக்கிறேன், எப்படி எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணலான்னு. இது எல்லாமே பயிற்சி வகுப்பில் சொல்கிறேன். மதுரைக்கு வந்தீங்கன்னா அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுது. வரப்போகுது கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.5% 1% ரிட்டர்ன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிஸ்டம் படி ரன் பண்ணால். இந்த காணொலி பார்த்ததுக்கு நன்றி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் க்ளோஸ் ப்ரைஸ்னா என்ன, ஸ்பாட்னா என்ன, ஃபியூச்சர்னா என்ன, மந்த்லிக்கு எப்படி பண்ணணும், வீக்லிக்கு எப்படி பண்ணணும்னு. இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.